ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor, 2 BHK, just 49 lakhs. Call 7717273747. நேஷனல் ஆரோக்கிய எக்ஸ்போ மற்றும் ஆயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9 முதல் 12 வரை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம், மணப்பாக்கம், சென்னை. இதில் கலந்து கொள்வதற்கு பொதுமக்கள் அனைவருக்கும் இலவசம். இந்த கர்ணத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்ன சாமி? கரணநாதன் தான் உங்கள் வாழ்நாள் முழுவதையும் தீர்மானிக்கக்கூடிய கிரகம். சொல்லுங்க சாமி, சகனி கரணத்தை பத்தி. சகுனி கரணத்தில் பிறந்தவர்கள் தந்திரசாலிகள். இவர்கள் மிகவும் தைரியசாலிகள். இவர்கள் எந்த வேலையையும் மிக எளிமையாக செய்யக்கூடியவர்கள். அவ்வளவு பெரிய ஒரு ராஜ தந்திரம் மிகுந்த ஒரு கரணம் சகுனி கரணம். அடிதடியில ஒரு முறையாவது கை கால் உடைஞ்சு மண்ணை உடைஞ்சு ரத்தம் வெளியில வரலன்னா அது சகுனி கரணமே அல்ல. இதே சகுனி கரணத்துக்காரங்களே பயங்கர ராஜதந்திரம் இருக்கும், பயங்கர கில்லாடியா இருப்பாங்க, அரசியல் இருப்பாங்க, 10 பைசாக்கு மதிக்கவே மாட்டாங்க. இந்த சகுனி காரணத்துக்காரங்க வாழ்க்கையில வெற்றி பெறணும். நான் இந்த தெய்வத்தை வணங்கும். இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் தினசரி நவதானியங்களை எங்கு எரித்தாலும் நவகிரகங்கள் உங்களை பழிவாங்கும். சகுனி கரணத்துக்காரர்கள் தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு எப்படி சனீஸ்வர பகவானை நேருக்கு நேராக வணங்கக்கூடாதோ அதே போல சுகமே சொல்ல சாமி. சுகமே சொல்க சாமி. உலகளாவிய பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் பொன்னான வணக்கங்கள். சாமி, நம்ம கரணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் சாமி. அதுக்கப்புறம் முருகன் சீரீஸ் போனோம், சிவன் சீரீஸ் போனோம், எல்லாமே நல்லா போச்சு. ஆனா கரணத்தை விட்டுட்டீங்களேன்னு ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருப்பார். எந்த சீரீஸ் போட்டாலும் சரி, சார் கரணம் எப்போ சொல்லுவீங்க, கரணம் எப்போ சொல்லுவீங்கன்ற அவர் ஒருத்தருக்குன்னு இல்லை, நிறைய மக்களுக்கு இந்த கரணத்தை பற்றி தெரியணும். முதல்ல பேசுகிறப்ப சாமி கரணம்னா என்னன்னு சொல்லியிருக்கோம், அதனால நம்ம உறவுகளுக்கு புரிஞ்சு. இப்போ நிறைய உறவுகள் வந்ததுனால இந்த கரணம்னா என்னன்னு தெரியல. முதல்ல கரணம்னா என்னன்னு சொல்லிடுவோம் சார். சாமி, கரணம் அப்படிங்கிறது ஒரு நாள் அப்படிங்கிறது திதி, நாமயோகம், கரணம், நாள், நட்சத்திரம். இது 5ம் சேர்ந்ததுதான் பஞ்சாங்கம். இது 5ம் சேர்ந்ததுதான் ஒரு நாள். நீங்க இந்த கரணம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஜாதகத்திலும் குறிப்பிடப்பட்டிருக்கும். நீங்க கரணம் அப்படின்னே போட்டு பக்கத்துல நீங்க என்ன கரணம்னு எழுதியிருப்பாங்க. அதாவது ஜாதகத்துக்கு மேல இருந்து வர்றப்ப போட்டிருப்பாங்க கரணம் என்ன, யோகம் என்ன அப்படிலாம் போட்டிருப்பாங்க. நாமயோகம் என்ன நிலை போட்டிருப்பாங்க, கரணம் எழுதியிருப்பாங்க. இத்தனை மணி வரைக்கும் இந்த கரணம் இருந்தது, இப்ப பத்திரை கரணம் இருந்தது, பத்திரை கரணம் முடிஞ்சு இந்த கரணம் வந்தது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கரணமா இதுல லைனா இதுல வரும் சாமி. இதுல சுப கரணம், அசுப கரணம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். 6 கரணம் சுப கரணமாகவும் 5 கரணத்தை அசுப கரணமாகவும் பார்க்கிறோம். மொத்தம் 11 கரணம். 11 கரணத்துல 6 கரணம் சுபம், 5 அசுபம். இதுல ஏற்கனவே நம்ம சுப கரணங்கள் தான் பேசிட்டு இருந்தோம். பவம் பேசியிருப்போம், பாலவம் பேசியிருப்போம், தைத்துறை பேசியிருப்போம். இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு போலாம். இந்த கரணத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்ன சாமி? நம்ம கரணத்தை பத்தி எல்லாம் சொல்றோம், அதோட இம்பார்ட்டன்ஸ் ஜாதகத்துல என்ன? கரணம் தப்பினால் மரணம்னு சொல்லியிருக்காங்க. கரணநாதன் கைவிட்டு விட்டால் ஒரு ஜாதகத்தை வேறு யாராலும் காப்பாற்றவே முடியாது. சுபர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, அசுபர் பார்த்துட்டு இருக்காரு, கட்டத்துல எல்லாம் நல்லா இருந்தா கூட இந்த பிரச்சனை வருமா? 100% வரும். கரணநாதன் நல்லா இருந்துட்டா வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். கரணநாதன் மட்டுமே காப்பாற்றிய ஜாதகங்கள்லாம் உண்டு. இப்ப என் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே 3, 8, 12 மறைஞ்சிருவாங்க. சனி 3ல, செவ்வாய் 6ல, 8ல சந்திரன் ராகு, 12ல சூரியன். என்னுடைய கரணநாதன் மட்டும் எனக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல. என் லக்னாதிபதியே என் கரணநாதன் தான். என் கரணநாதனே என்னை கை கொடுத்து தூக்கி இருக்கிறார். சோ ஒரு ஜாதகத்துல யோகியும் கரணமும் சிறப்பாக இருந்து விட்டால் வாழ்க்கை வாழ்வாங்க வாழ்ந்து விடலாம். கரணநாதன் பாதிக்கப்பட்டுருச்சுன்னா நீங்க என்ன தாளம் போட்டாலும் அடுத்த கட்டத்துக்கு வர முடியாது. அதனாலதான் கரணம் தப்பினால் மரணம்னு சொன்னா. மரணம்னா இறப்பு இல்லை, கிணத்துல போட்ட கல்லு மாதிரி. மரணம் அப்படின்னா நீங்க அந்த நிகழ்வு அப்படியே இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு பேர் தான் மரணம். சாமி, நிறைய கரணத்துக்கு பவகரணம் பேர் வச்சிருக்காங்க, பாலவ கரணம் பேர் வச்சிருக்காங்க, தைத்துளை இது மாதிரிலாம் வச்சிருக்காங்க. சகுனி அப்படின்னு ஒரு கரணம் வச்சிருக்காங்க. நம்ம பார்த்த சகுனி எல்லாம் மகாபாரத சகுனியை தான் பார்த்திருக்கோம். சகுனி கரணம் ஏன் பேர் வச்சாங்க? மகாபாரதத்துல இருக்கிற சகுனி மாதிரியே செயல்படுறதா இந்த கரணத்தோட வேலையை. அதுக்கு எல்லாருமே அப்படி இருப்பாங்க. எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. நீங்க சகுனி கரணத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. சொல்லுங்க சாமி, சகுனி கரணத்துக்கு. நம்ம சுபகரணமே போயிட்டு இருந்தோம். ஓகே, சகுனி கேட்டீங்க, அப்படி சகுனி கரணத்துக்கே போலாம். சகுனி கரணத்தில் பிறந்தவர்கள் தந்திரசாலிகள். இவர்கள் மிகவும் தைரியசாலிகள். இவங்க பாத்தீங்கன்னா அரசுக்கு புறம்பாக அல்லது இந்த 2ஆம் நம்பர் வேலையில ரொம்ப ஈடுபாடா இருப்பாங்க. நீங்க ஒரு வேலையை இவங்ககிட்ட கொடுத்தா மறைமுகமான வேலை, திரை மறைவில் நடக்கக்கூடிய அத்தனை வேலைகளிலும் சகுனி கரணத்தை சார்ந்தவர்கள் இருப்பார்கள். அதுலேயே நன்மை செய்பவர்களும் உண்டு, தீமை செய்பவர்களும் உண்டு. நீங்க இந்த கரணமே அசுப கரணம்னு எடுத்துக்கிட்டா கூட அதுலயும் நிறைய நன்மைகள் உண்டு. இந்த சகுனி கரணத்துக்காரங்க ராஜதந்திரியா இருப்பாங்க. நீங்க மகாபாரதத்தில் 2 பேர் தான் சாமி, ஒரு ஹீரோ ஒரு வில்லன் தான். நீங்க கிருஷ்ணர் ஹீரோ, சகுனி வில்லன்.
இவ்வளவுதான். மிச்சம் ஆர்டிஸ்ட் தான், மத்தெல்லாம் மத்த எல்லாருமே ஆர்டிஸ்ட் தான். அது சகுனி வந்து அவ்வளவு மோசமானவரானா என்னை பொறுத்த வரைக்கும் மகாபாரதத்துல அவர் மோசமானவரே கிடையாது. ஏன்னா கிருஷ்ணர் போய் அந்த கண்ணாடியை பார்க்கும்போது சகுனி தெரிந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணருக்கு ஏன் சகுனி தெரியணும்? கிருஷ்ணருக்கு அர்ஜுனர் தெரிஞ்சிருக்கலாம், ராதை தெரிஞ்சிருக்கலாம், யசோதை தெரிஞ்சிருக்கலாம். இல்ல எப்போதுமே நான் அவர் நினைப்பாக தான் இருக்கேன்னு சொல்லியிருக்காருல்ல. ஆனா சகுனி ஏன் தெரிஞ்சார் அப்படின்னா கிருஷ்ணரும் சகுனியும் இணைந்து விளையாடிய விளையாட்டு தான் மகாபாரதம். நீங்க வந்து சாமி சகுனி ஏன் அப்படி மாற்றப்படுறார் அப்படின்னா இந்த காந்தார தேசத்துல இருந்து தான் பொண்ணு கூட்டம் வந்து பீஷ்மர் வந்து 2 பொண்ணை கடத்தி கொண்டு வந்து தன்னுடைய வாரிசு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். யார்? பீஷ்மரா? பீஷ்மர். பீஷ்மர் வந்து இப்ப காந்தார தேசத்துல இருந்து 3 பொண்ணை கடத்தி கூட்டிட்டு வர்றார். அந்த 3 பொண்ணுல ஒரு பொண்ணு வந்து ஏற்கனவே ஒருத்தர் விரும்பிட்டு இருக்கோம். அந்த பொண்ணை திரும்பி அனுப்புவாங்க. அந்த பொண்ணு தான் மீண்டும் ஆண் பாதி பெண்ணாக மாறி வந்து பீஷ்மரையே கொள்றதெல்லாம் இந்த கதையில நடக்கும். அந்த 2 பெண்கள்ல ஒரு பெண்ணு தான் காந்தாரி. அததான் வந்து இந்த கண்ணு தெரியாத துரியோதனுடைய அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அதுல வந்து இடையில வந்து அந்த அரசவை ஜோதிடர் வந்து என்ன சொல்றாருன்னா இந்த காந்தாரியோட வம்சத்தை சேர்ந்த ஆண்களால் இந்த அரசுக்கு ஒரு ஆபத்து இருக்கிறது அப்படிங்கிறத கணிக்கிறாப்புல. அப்படியா, இவனுங்கெல்லாம் உயிரோடு இருந்தா தானே அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் தூக்கி சிறையில் அடைச்சு 100 பேர்த்துக்கு ஒரு ஆள் சாப்பிட்ற சாப்பாடு தான் கொடுக்குறாங்க. ஒரு சிறையில 100 பேர் ஒருத்தர் சாப்பிட்ற சாப்பாடை கொடுக்குறாங்க. இந்த 100 பேர் சேர்ந்து சகுனியவே சாப்பிட வைக்கிறாங்க. நீ சாப்பிடு, நாங்க எல்லாரும் செத்து போயிடுவோம், நீ மட்டும் எப்படியா உயிரோடு இருந்து இதை பழி வாங்கிரு அப்படின்னு சொல்லி இதை பண்ணிடுறாங்க. அப்போ சகுனியோட அப்பா மட்டும் சொல்றாரு, என்னோட முதுகெலும்புல இருந்து 2 தாயக்கட்டை செஞ்சு ஒட்டு மொத்தமா இந்த ராஜ்யத்தை முடிச்சிடறா மகனே அப்படின்னு சொல்லிட்டு போறார். அந்த தாயக்கட்டை தான் பின்னாடி தர்மரை விளையாட அழைத்தது. சகுனி கொஞ்சம் அப்படியே தாங்கி தாங்கி நடப்பாப்புல. நீங்க வந்து சகுனி கேரக்டர் தான் சாமி நீங்க பேட்ட படத்துல வர்ற வில்லன் கேரக்டர் சிங்காரம் கேரக்டர். சிங்காரம் சின்ன பையன் அடிச்சு வரதுனா ஊரை விட்டு ஓடிடுவான் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் வரும். அவனை துரத்தி விட்டுருவாங்க. அவன் போய் பெரிய ஆளா மீண்டும் வந்து பழி வாங்குவான் இல்லையா. பேட்ட படமே கிட்டத்தட்ட மகாபாரதம் தான், அதுல ஒன்றும் மாற்றமே இல்லை. அதுல வர சகுனி கேரக்டர் தான் இவரு. இந்த சகுனி என்ன செய்ய போறான்? இந்த காலை உடஞ்சு போனவன் காலை இழுத்து நடந்துக்கிட்டு அவன் என்ன செய்ய போறான்? வந்து அக்காட்ட வந்து கெஞ்சிரான், அக்கா என்னையா விட்டுருங்கக்கா அப்படின்னா அக்கா வந்து தம்பி மேல இருக்கிற பாசத்துல அப்படியே சொல்ல இவன் அப்படியே துரியோதனோட ஒட்டிக்க ஆரம்பிக்கிறான். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா துரியோதனனுக்கு எல்லா ராங் ஐடியாவும் கொடுத்தது சகுனி தான். நீங்க வந்து ஒண்ணுமே கிடையாது. நீங்க வந்து அவங்க 5 பேர் திரும்பி வந்தாங்க இல்லையா, திரும்பி வரும்போது எப்ப 5 ஊரை கொடுத்துருங்கப்பா அப்படின்னா வேலை முடிஞ்சு போச்சு. ஆனா சகுனி என்ன சொல்றாரு? 1/2 அடி நிலம் கூட கிடையாது. அத வந்து சொன்னது துரியோதனன் இல்ல, சகுனி தான் சொல்றாப்புல. அப்போ அவனுக்கு என்னன்னா துரியோதனுக்கு வந்து ஒரு கெத்து, ஓகே அப்படிங்கிற ஒரு விஷயம். 2வது தர்மரை சூதாட அழைக்கும் பொழுது துரியோதனன் என்ன சொல்றான், நான் பெட்டு கட்டுவேன், எங்க மாமா தான் கட்டையை உருட்டுவார். ஆனா தர்மர் அதை செஞ்சிருந்தாருன்னு வச்சுங்க, நான் பெட்டு கட்டுவேன், என் மாமா கிருஷ்ணர் தான் கட்டை உருட்டுவார்னா விஷயம் வேறையா மாறி இருக்கும். ஆனா கிருஷ்ணருக்கு வந்து ரொம்ப உகந்த ஆளு சகுனி தான். இப்ப இவனை வச்சுதான் இவங்க 100 பேர்த்தையும் முடிக்கணும். ஏற்கனவே அவங்க கணிச்சது கரெக்டு தான். அதாவது காந்தார தேசத்து ஆனால் இந்த தேசம் பறி போக போகிறது, இந்த ஒட்டுமொத்தமா இந்த டீம் வந்து முடிவுக்கு வரப்போகுதுன்னு அவங்க கணிச்சது கரெக்டு தான். சகுனி என்ன செய்ய போறான்னு விட்டாங்க. சகுனியோடைய ராஜதந்திரம், சகுனியோடைய அறிவாற்றல், சகுனியோடைய காத்திருக்கும் தன்மையெல்லாம் ஒன்று சேர்ந்துதான் நீங்க வந்து துரியோதனையும் அவர் சகோதரர் 100 பேரையும் கொன்றது. நீங்க வந்து கர்ணனை தூண்டி விடுறாப்புல சகுனி. அதாவது கர்ணன் எப்படி இதுக்குள்ள உள்ள வர்றான்? அரசர்களுக்கு மட்டுமே ஒரு போர் பயிற்சி நடக்கிறது. அந்த இடத்துல கர்ணனுக்கு வேலையே கிடையாது. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, எப்ப அது அரச குலத்துக்கு மட்டும்தான் இந்த போர் பயிற்சி. இவன் போய் உள்ள போய் அடிச்சு அங்க வந்து பீஷ்மர் வந்து கேட்கிறாரு, ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்கும்போது நான் தேரவட்டியோட பையங்கிறான். இது அரச குலத்துக்கு உண்டானதானே, நீ எதுக்கு இங்க வந்த? திறமைக்குள்ள ஜாதியை கொண்டு வரக்கூடாதுங்கிறான். இல்லப்பா அது வேற இடம் இது வேற இடம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் போதே இவன் தான் என்ன சொல்றான் துரியோதனா நம்ம கரெக்டா ஒருத்தன், அவனை போய் புடி, அவனை சத்திரியனா மாத்து அப்படின்னு சொல்லி அங்கார தேசத்துக்கு அரசனாக்கி கடைசியில கர்ணனை சகுனி கூடையே வச்சிருந்து இவங்க 2 பேர்த்தையும் ட்விஸ்ட் பண்ணி ஒட்டுமொத்த டீமையும் முடிச்சு விட்டவரு சகுனி தான். ஸோ இந்த சகுனி அப்படிங்கிற கேரக்டரை வச்சுதான் இந்த கர்ணத்தை வடிவமைத்திருக்கிறார்கள். இவர்கள் திரைமறைவில் வேலை செய்யக்கூடியவர்கள், நேருக்கு நேராக அடிக்க மாட்டார்கள். புன்சிரிப்புடன் சிரித்து கொண்டே நீங்க வந்து சிரிச்சுக்கிட்டே செஞ்சிருவாங்க. உங்க வீட்டை நல்லா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, உங்களை நல்லா அப்படி தோல் மேல கை போட்டு சிரிச்சுக்கிட்டே கூட்டிட்டு போய் செஞ்சிருவாங்க. இவங்களால சாமி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு சாமி. இவங்களை கூட்டிட்டு போய் கேஸ் போட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க ஜெயிச்சிருவீங்க. இப்போ நீங்க ஒரு கேஸ் போடணும், இப்போ வந்து நீங்க வந்து தம்பி மேல ஒரு கேஸ் போடணும்னு வச்சுங்களேன், சகுனி காரணத்துக்காக கூட்டிட்டு போய் கேஸ் போட்டீங்கன்னா கூட பக்கத்துல உட்கார வச்சிட்டீங்கன்னா அந்த கேஸ்ல நீங்க ஜெயிப்பீங்க. இது ஒரு மிகப்பெரிய சூட்சுமம். இது வரைக்கும் யாரும் இதை சொல்லவே இல்லை.
நீங்க அப்ளை பண்றப்ப அவங்கள கூட்டு போயிருமா அப்ளை பண்றப்ப. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நான் தப்பு பண்ணிட்டு நானே சகனிக்காரத்துக்கான கூட்டிட்டு போனா ஜெயிக்காது. இப்ப என் பக்கம் நியாயம் இருக்கு, உண்மையால எனக்கு அது வரணும் அப்படின்னா நீங்க சகனிக்காரத்துக்கான கூட்டிட்டு போய் பக்கத்துல உட்கார வச்சுட்டு கேஸ் போட்டாலும் ஃபர்ஸ்ட் டைம் வக்கீல்கிட்ட போவீங்க இல்லையா, எழுதி கொடுப்பீங்க இல்லையா, அப்ப நீங்க கூட்டிட்டு போனீங்கன்னா ஜெயிக்கும். இந்த பஞ்சாயத்து பண்ற இடம்லாம் இருக்கு பாத்தீங்களா, பஞ்சாயத்து பண்ற இடத்துல உங்களை கூட்டிட்டு போனீங்கன்னா பஞ்சாயத்துல உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வரும். சகனிக்காரத்துக்காரங்களை கூட்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். இவர்கள் எந்த வேலையையும் மிக எளிமையாக செய்யக்கூடியவர்கள். இவர்கள் வேலையே செய்ய மாட்டார்கள், அடுத்தவர்களை வேலை செய்ய வைத்து அதில் வாழ்பவர்கள் சகனிகரணத்தை சார்ந்தவர்கள். ஸ்மார்ட் ஒர்க்னு சொல்லலாம், ஸ்மார்ட் ஒர்க்னு சொல்லலாம், ஏமாத்துறதுன்னு சொல்லலாம். அதாவது சாமி, அடுத்தவன் உழைப்பை திருடுவது ஸ்மார்ட் ஒர்க் கிடையாது. ஸ்மார்ட் ஒர்க் பண்றது வேற, ஹார்ட் ஒர்க் பண்றது வேற. நம்ம எப்படின்னா இப்ப இந்த ஃபைனான்ஸ் கொடுக்கறது, நீங்க அடுத்தவன் உழைச்சு கொண்டு பணத்தை கொண்டாந்து கேட்ட கொண்டாந்து கொடுப்பான். நீங்க உழைக்காம அடுத்தவங்களை உழைக்க வைத்து அந்த பணத்தில் நீங்கள் வாழ்கிறீர்கள் என்றால் சகனிகரணம் என்று அர்த்தம். இவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலையை செய்ய மாட்டாங்க சாமி. இவங்க அடுத்தவங்களை அப்படியே மேம்போக்கா அப்படியே போயிட்டு அப்படியே ஒரு குடும்பம்னா அந்த குடும்பத்தை இவங்க தான் ரூல் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேர் அவங்க ரூல் பண்ண ஆசைப்படுவாங்க. வேற யாரேனும் தலைவராக வந்தா அவர் எப்படி கவுக்கலாம் அப்படிங்கிற விஷயமும் இதுல இருக்கும். ஆற்றல் மிக்கவர்கள் சாமி. நீங்க எதுக்குமே இவங்க சலனப்படவே மாட்டாங்க. நீங்க ஒரு விஷயத்த ஜெயிக்கணும்னா பொறுமையா இருக்கணும். 100 பேர் சாகுற வரைக்கும் சகனி வெயிட் பண்ணியிருக்காருன்னா அப்ப என்ன ஒரு மனதைரியம் இருக்கணும். என் கண்ணு முன்னாடி எங்க அப்பா இறந்து போறாரு, சித்தப்பா இறந்து போறாரு, மாம மச்சனை, நீங்க என்னோட நாடு என் ஒட்டுமொத்த சொந்தமும் அந்த சிறைக்குள்ள என் கண்ணு முன்னாடி சாகுது. 100 பேர் சாகுற வரைக்கும் ஒரு மனுஷன் பொறுமையா பார்த்திருந்தான்னா அந்த பொறுமைக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கும். பொறுமை ரொம்ப சாமி சகனி காரணத்திடம். இவர்கள் பொறுமையாக, இவர்களிடம் பிரச்சனை பண்ணிட்டீங்கன்னா பொறுமையாக செய்வார்கள். உங்களை உடனே அவங்க செய்யவே மாட்டாங்க. நீங்க உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ண மாட்டாங்க, உங்கள்கிட்ட நேருக்கு நேர் வாதாட மாட்டாங்க, நேருக்கு நேர் போராட மாட்டாங்க. நிறுத்தி நிதானமாக பொறுமையாக ஸ்கெட்ச் போட்டு கரெக்டா ஒரு நாள் உங்களை தூக்கிடுவாங்க. ரியாக்ட் பண்ணவே மாட்டாங்க. ஒரு பிரச்சனை தான் இமிடியேட்டா ரியாக்ட் பண்ணுவாங்க. ஓய்வு வரப்ப அப்பிட்டீங்க, ஒரு சகனிக்கிறதுக்காக ஓய்வு வரப்ப அப்பிட்டீங்க, சிரிச்சுக்கிட்டே போயிடுவாங்க. அந்த சூழ்நிலை அவங்களுக்கு சரியில்லைன்னு வச்சுங்களேன், சிரிச்சுக்கிட்டே போயிடுவாங்க. திரும்பி ஒரு நாள் வருவாங்க. அப்பதான் பிஜிஎம்மோட தலைவர் என்ட்ரி போடுறா பிஜிஎம் அப்படின்னு திரும்பி வருவாங்க. அவங்க திரும்பி வரும்போது பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன் ரொம்ப சரியா இருக்கும். நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. சகனிகரணத்திடம் மட்டும் பார்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். இவர்களை பகைத்துக் கொள்ளவே கூடாது. சகனி அவங்க பகைச்சிருக்க வேண்டியதில்லை. ஒன்னா 100ஓட சேர்ந்து சகனியும் முடிச்சிருக்கணும். அவரை விட்டது தப்பு. விட்ட ஒருத்தர் இங்க இந்த பக்கம் இவங்க 100 பேரா, 100க்கு 100 சரியா போச்சா, அந்த பக்கம் 100, இந்த பக்கம் 101, 101ஐயுமே முடிச்சிட்டான்ல. கடைசியில துரியோதனன் மரணம் வரைக்கும் சகனி இருந்து பார்த்தார் இல்லையா, அதான் விஷயமே. திரௌபதி துயில் இருக்கும்போது திரௌபதி இப்படி அந்த புறத்துல இருக்கிறா, அவள் எந்த நிலைமையில் இருந்தாலும் போய் அழைத்துவான்னு ஆர்டர் போடுறாரு சகனி. இந்த இடத்துல அவர் கிடையவே கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் மாமா, துரியோதனுக்கு மாமா, அவ்வளவுதான். ஆனா துச்சாதனுக்கு ஆர்டர் போடுறாரு. அப்ப கர்ணனுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், பாத்தியா, எதிரியை எப்படி பார்த்து ரசிக்க வேண்டும்னு கர்ணனுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாப்ல. இல்லைன்னு வச்சுங்க, ஒருவேளை கர்ணன் எந்திரிச்சு வந்திருக்கலாம். நீங்க பின்னாடி கிருஷ்ணன் கர்ணனை கொல்லும் போது கேட்கிறான் கர்ணன், கிருஷ்ணா நான் எவ்வளவு தான தர்மம் பண்ணியிருக்கேன், என்னையே கொல்ல போற அப்படின்னு. அப்ப கிருஷ்ணன் சொன்ன ஒரே ஒரு காரணம், திரௌபதி துயில் இருக்கும் பொழுது அங்கதானே உட்காந்துட்டு இருந்த, ஆன்மகம் தானே நீ, எதாச்சும் வெளியே வந்திருக்கணும்ல, நீ என்ன போய் பெரிய வீரன், ஏன்னா ஒரு பொம்பளை கூட்டம் 100 ஆண்கள் மத்தியில ஒருத்தன் சேலையை பிடிச்சிருக்கிறான், நீ அங்க உட்காந்து பார்த்துருந்து நீ என்ன வீர, நான் எதுக்கு உனக்கு மரியாதை கொடுக்கணும், அதனாலதான் நான் உனக்கு கொன்னேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு. அந்த இடத்தை பார்த்து ரசிக்க வைத்தது கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல. அவன் தேரோட்டியின் மகனா இருக்க வரைக்கும் ரொம்ப நல்லவனா இருக்கான் சாமி கர்ணன். என்னைக்கு அங்க தேசத்துக்கு மன்னனா மாறினானோ அன்னையில இருந்து வெறிப்பிடித்தவனாக மாறுகிறார். அதான் சொல்லுவாரு சாமி, செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்தாய் கர்ணான்னு சொல்றாரு. அதான் நீங்க எப்ப இவனை ராஜாவாக்குறாங்களோ அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சகனி அவனுக்குள்ள புகுத்தி 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 இந்த பூனையை புலியாக்கியது அவர் தான். அவருடைய ஒட்டுமொத்த கட்டமைப்பில் தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தது. இந்த சகனி காரணத்துக்காரங்க உங்களை கொஞ்சம் கொஞ்சமா உங்களை அவர்களை நோக்கியே இழுப்பார்கள். நீங்க அவங்க கேரக்டருக்கு தகுந்த மாதிரி உங்களை மாத்திக்கிறாங்க. பெரும்பாலும் போதை பழக்க வழக்கங்களில் பாதிக்கப்படக்கூடியவர்களாக நான் பல சகனி காரணத்துக்காரர்களே பார்க்கிறேன். அதுல இருந்து கொஞ்சம் விடுபட்டு தள்ளி நிற்பது ரொம்ப சிறப்பாக நான் பார்க்கிறேன். நிறைய பேர் அதுக்குள்ள சீக்கிரம் அடிக்ட் ஆயிடுறாங்க. இன்னொன்னு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆயிடுவாங்க. ஒரு சிலர் போதைக்கு அடிக்ட் ஆவாங்க, ஒரு சிலர் வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆயிடுறாங்க. ஏதோ ஒரு விஷயம் இவர்களுக்குள் போய் நிரந்தரமாக மாட்டிக்கொள்கிறது. அப்ப சகனி கரணத்தில் பிறந்தவர்கள் தன்னைத்தானே தேற்றிக்கொள்வது, தன் கரணத்தை சிறப்பாக மாற்றிக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்தவர்களுக்கு
தீங்கிழைக்கணும் அப்படின்னு நினைச்சாலே இயற்கை நமக்கு தீங்கிழைக்கும் அப்படிங்கிறதை நம்ம புரிஞ்சுக்கணும். சகுனி கரணத்துக்காரங்க மேக்சிமம் இந்த விஷயத்த ஒரு 50% ஒத்துக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா என்னோட கரணமா இருந்தா என் கரணத்தை பத்தி யாராவது மோசமா சொன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். என்னோட ராசியை பத்தி நான் மோசமா சொன்னா அதை ஒத்துக்கவே மாட்டேன். முழுக்க முழுக்க இது மோசமான கரணம் அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. அசுப கரணம்னு வேணா வச்சுக்கலாமே தவிர இவர்கள் அனைவரும் மோசமானவர்கள் அப்படின்னு நான் எடுத்துக்கல. அவர்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை இவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். நீங்க சொல்றதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன், நம்ம உறவுகள் அப்படி புரிஞ்சுக்குவாங்க. இந்த பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன் பார்ட் சூப்பரா இருக்கப்போ கரெக்டான விஷயத்துக்கு பயன்படுத்தினா சூப்பரா ஜெயிச்சிருவாங்க சாமி வாழ்க்கையில. 100% சாமி. தனக்கு இருக்கும் அறிவை இவர்கள் சரியாக பயன்படுத்தினால் இவர்களை தவிர்த்துட்டு யாரும் மேலேயே வர முடியாது. இப்ப சகுனி ஒருவேளை அதை வந்து நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தி இருந்தா, ஆனா அவருக்கு நேர்ந்த அநீதிக்காக அவர் போராடினார், அதை வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கும் வந்து சகுனி கரணத்துல நம்ம ஒரு சில அரசியல் தலைவர்கள்லாம் நம்ம வந்து பாக்குறோம். தன் சுயநலத்திற்காக கட்சியவே இரண்டாக உடைத்து அந்த கட்சியிலிருந்து வெளியில போய் காணாம போய் திரும்ப அந்த கட்சியில போய் சேர்ந்த ஒரு சில சகுனி கரணத்துக்காரர்களையும் நம்ம பாக்குறோம். பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து உங்களுக்கு சகுனி கரணமா நீங்க இருந்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை கையில் எடுங்க, கரெக்டா பிளான் பண்ணுங்க. உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவாற்றல் மிகுந்தவர் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து 100% ப்ரூவ் பண்ணிடலாம். அதே போல இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜராக ஒரு சினிமா எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு சகுனி காரணத்துக்காக ப்ரொடக்ஷன் மேனேஜரா வச்சிங்கன்னு வச்சுங்களேன், அந்த பிளான் பண்றதெல்லாம் வேற லெவல்ல பிளான் பண்ணுவாங்க. நீங்க வந்து இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ராஜதந்திரத்துல ஆளே கிடையாது சாமி. மிகப்பெரிய ராஜதந்திரி. இவங்களுக்கு தோன்றா மாதிரி வேற யாருக்கும் எந்த காரணத்துக்கும் தோணவே தோணாது. அவ்வளவு பெரிய ஒரு ராஜதந்திரம் மிகுந்த ஒரு கரணம் சகுனி கரணம். சகுனி கரணத்துக்கு அதிபதி யார் சாமி? சகுனி கரணத்துக்கு அதிபதியே சனி பகவான். சனி பகவான் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறான்னு பாருங்க. சனி பகவான் வந்து 2 கரணத்துக்கு வருவார் சாமி. கௌலவ கரணத்துக்கும் சனி, சகுனி கரணத்துக்கும் சனி. சனி வந்து சுப சனி அசுப சனி 2 வேலை செய்வார். நீங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி பாலவ கரணத்துக்கும் ராகு, நாகவ கரணத்துக்கும் ராகு, சுபராகு அசுபராகு அந்த மாதிரி வரும். இந்த 2 கரணத்துக்கு மட்டும்தான் ஒரே கிரகம் 2 முறை வரும். அதுல சகுனி கரணத்துக்கு சனி பகவானே அதிபதி. சனி பகவான் எந்த நிலைமையில் ஜாதகத்தில் இருக்கிறார் என பார்க்கணும். ஆனா இவங்க கரணநாதன் அவர் தான் 100% காப்பாற்றியே தீர்வார். கரணநாதனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து காப்பாத்தாமலாம் விடவே மாட்டார். 100% காப்பாற்றியே தீர்வார். அதுல மாற்றமே இல்லை. ஆனா ஒருவேளை நான் பார்த்த சகுனி கரணங்கள்ல 90% இந்த அசுப கரணங்களில் கரணநாதன் பாதிக்கப்பட்டுதான் இருக்கிறார். கரணநாதன் பாதிக்கப்பட்டிருப்பதால் தான் இவர்களால் சிறப்பாக செயல்படவே முடியவில்லை. இவர்கள் பிரச்சனையில் போய் மாட்டுகிறார்கள். வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு கட்டாயம் இவர்கள் கோர்ட்டுக்கு நடப்பார்கள். நிச்சயமாக இந்த சகுனி கரணத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது சிறை செல்கிறார்கள். நீங்க வந்து இல்லைன்னா அதுக்கு நிகரான தண்டனையை அனுபவிக்கிறார்கள். ஒரு முறையாவது கோர்ட்டுப்படி ஏறுறாங்க, கேஸ் நடந்தே தீரும். இவங்க வந்து ஒன்னா இவங்க கேஸ் போடுவாங்க, இல்ல இவங்க மேல யாராவது கேஸ் போட்டே தீருவாங்க. இது சகுனி கரணத்துக்கு நடந்தே தீரும். அடிதடியில ஒரு முறையாவது கை கால் உடைஞ்சு மண்டை உடைஞ்சு ரத்தம் வெளியில வரலன்னா அது சகுனி கரணமே அல்ல. அப்போ சனி பகவான் கரணநாதனாக அங்கே காப்பாற்றுவதற்கு தயாராக இல்லை. அதனால் இவர்கள் பிரச்சனையில் மாட்டுகிறார்கள். சனி பகவானை சரி செய்து கொள்ளும் பொழுது இவர்கள் வாழ்வாங்கு வாழ்கிறார்கள். அவங்க கரணநாதன் சரியா இருந்தாருன்னா வாழ்க்கையே மாறி 100% மாறிடும் சாமி. கரணநாதன் வந்து உங்களுடைய டிரைவர் மாதிரி சாமி. நீங்க வந்து பென்ஸ் கார் வாங்கியிருக்கீங்க, உங்க டிரைவர் வந்து ஓட்ட தெரியாத டிரைவர் கொடுத்தா என்ன பண்ணுவா? கொண்டு உடனே இங்கே கொண்டே முட்டிடுவான். நல்ல மெக்கானிக் சாமி, மாருதி 800 தான், நல்ல மெக்கானிக், கார் ரிப்பேர் ஆகி போச்சு, ஷெட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவார்ல, அந்த மாதிரி சாமி கரணநாதன். கரணநாதன் தான் உங்கள் வாழ்நாள் முழுவதையும் தீர்மானிக்கக்கூடிய கிரகம். நீங்க எங்க எப்படி எவ்வளவு உயரத்திற்கு போக வேண்டும் அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய ஒரே கிரகம் கரணநாதன் மட்டுமே. அதனாலதான் ஜாதகத்தில் கரணநாதனுக்கு இவ்வளவு மரியாதை. நான் வந்த உடனே என்ன காரணம் தான் பார்ப்பேன். என்கிட்ட ஜாதகம் வருது, எடுத்த உடனே என்ன பார்ப்பேன், என்ன நாம யோகம், என்ன காரணம், இதான் விஷயம். கரணநாதனே சில நேரத்தில் அவயோகியா மாறி இருப்பார். இப்ப வந்து சுபம் நாம யோகம்னு எடுத்துங்க, சனிதான் அவயோகி, அங்க கரணநாதனே சனியா இருப்பார். இப்ப நீங்க சொல்றது எப்படின்னா சகுனி காரணமா இருக்கும், அதுக்கு வந்து அவயோகியா சனியே வந்துருவார். சகுனி கரணத்துக்கு கரணநாதனே சனிசாமி. கீழே நாமயோகம்னு ஒண்ணு வருது இல்லையா? இப்ப அது சுபம் நாமயோகமா இருக்கலாம், சோபனம் நாமயோகமா இருக்கலாம். சனி அவயோகியா 3 நாமயோகத்துக்கு வருவார். சோ அதுல என்ன பண்ணோம், சனியே அவயோகியா மாறுவார். ஒரு சில நேரத்துல சனியே முடக்கு நட்சத்திரமாக வருவார். இப்ப வந்து பூசம் அனுஷம் உத்திரட்டாதி முடங்கி போகுதுன்னு வச்சுங்களேன், சூரியன் இருக்கக்கூடிய இடத்த வச்சுதான் இப்ப வந்து நம்ம முடக்கத்தை பிக்ஸ் பண்றோம். இப்ப சூரியன் அசத்தல் நிற்கிறாருன்னு வச்சுங்க, உத்திரட்டாதி நட்சத்திரமே முடங்கி போயிடும், சனி முடங்கிடுவார். அப்ப சனிதான் அங்க கரணநாதனா இருப்பார், நம்ம போய் சனியை தேடிட்டு இருப்போம். இப்ப சனி உத்திரட்டாதிலே போயிட்டு இருக்காரு, நம்ம கரணநாதன் தானே போயிட்டு இருக்காரு, நமக்கு நல்லதானே பண்ணுவாரு அப்படி நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா
சனி அங்க சுப சனியா அசுப சனியா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். ம். இப்ப கௌரவ கரணமா சகுனி கரணமா? கௌரவ கரணத்துக்கு ஒரு மாதிரி சனி இயங்குவார், ரொம்ப பாசிட்டிவா இயங்குவார். சகுனி கரணத்துக்கு ரொம்ப நெகட்டிவா இறங்குவார். இதான் சனியோட வேலை. ஒரே பிளானட் எத்தனை விதமா செயல்படும் அப்படின்னா, சனியை முடக்கு நட்சத்திரமாக இருக்கலாம், முடக்கு பாகவமாக வரலாம், அவயோகியாக வரலாம், வைநாசிகமாக வரலாம். இப்ப மிருக சீரிசம் சித்திரை அவிட்டத்துக்கெல்லாம் சனியை வைநாசிகமா வருவார். இப்ப நீங்க மிருக சீரிசனா 22ஆம் நட்சத்திரம் உத்திரட்டாதி, சித்திரைனா 22ஆம் நட்சத்திரம் பூசம், அவிட்டம்னா 22ஆம் நட்சத்திரம் அனுசம். அப்போ இந்த மூணுக்கும் இந்த 3 பேட்டர்ல ஒரு நீங்க இந்த 3 நட்சத்திரமா இருந்தீங்கன்னாலும் சனி பாதிக்கப்படும். இப்போ ரோகிணியில நிக்கிறார் சூரியன் அப்படின்னா ரோகிணிக்கு உண்டானது பூசம் வந்து முடங்கி போயிடும். இப்ப திருவோணத்துல சூரியன் நிக்கிறார் அப்படின்னா அனுச நட்சத்திரம் முடங்கி போயிடும். அசத்துல நிக்கிறார் அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் முடங்கி போயிடும். அப்போ முடக்கு கிரகமா சனி வராரா, இல்ல முடக்கு பாகமா வர? இப்ப மகரம் கும்பமே முடங்கி போயிடுதுன்னு வச்சுங்களேன். மகர ராசி மண்டலம் முடங்கினா சனி முடக்கம், கும்பராசி மண்டலம் முடங்கின இப்ப சூரியன் சுவாதியில் நிக்குது, சதய நட்சத்திரம் முடங்கி போச்சு. அப்போ சதய நட்சத்திரம் எங்க இருக்கு? கும்பராசி மண்டலத்துல இருக்கு. கும்பராசி மண்டலம் டோட்டலா வேலை செய்யல. கும்பராசி மண்டலம் யாரோடது? சனி பகவானுடையது. நம்ம என்ன பார்ப்போம்? சனி 7.5 சனியா வந்துட்டாருங்க, 8.5 சனியா இருக்காருங்க, அஷ்டம சனியா இருக்காருங்க, 4ல இருக்காருங்க, 11ல இருக்காருங்க, அப்படி நம்ம அங்க போய் சனியை தேடிட்டு கிடப்போம். ஆனா விஷயம் என்னன்னா, சனி பாதிக்கப்பட்டதே அறியாமல் நாம் அவரை தேடிக்கொண்டிருப்பதால் தான் நமக்கு விடை கிடைக்க மாட்டேங்குது. ஜாதகத்தில் விடை என்பது கரணநாதன் மட்டுமே. நீங்க கரணநாதனை வைத்துதான், அதனாலதான் திரும்ப மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், காரணம் தப்பினால் மரணம், மரணத்திற்கு ஒப்பானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரணநாதன் கைவிட்டு விட்டால் அந்த ஜாதகத்தை யோகாதிபதியோ வேற எந்த கிரகம் காப்பாற்ற முடியாது. நீங்க வாழ்க்கை அங்கேயே தான் இருக்கும். சாமி ஒலன்னு உழைச்சிட்டு இருப்பாங்க சாமி. இதே சகுனி காரணத்துக்காரங்களே பயங்கர ராஜதந்திரம் இருக்கும், பயங்கர கில்லாடியா இருப்பாங்க, அரசியல் இருப்பாங்க, 10 பைசாக்கு மதிக்கவே மாட்டாங்க இவங்களை. எதற்காக, ஏன் கஷ்டப்படுறோம், எப்படி கஷ்டப்படுறோன்னே தெரியாது சாமி. இவங்க வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு அந்த சூழ்நிலைக்கு தலைவர் வாழ்க்கை கடைசி வரைக்கும் ஜேப் போட்டு ஒரு சாதாரண இடத்துல இருந்து இறந்து போன சகுனி காரணத்தையும் நான் பார்த்திருக்கிறேன். பிரம்மாண்டமான வளர்ச்சி அடைந்து வந்து தமிழ்நாட்டில் சொல்லக்கூடிய பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு அரசியல்வாதியாக இருந்தவர்களையும் நம்ம பார்த்திருக்கோம். எல்லோருமே ஆரம்பத்தில் 0 கிலோமீட்டர்ல தான் சாமி ஆரம்பிக்கிறோம். அந்த வண்டி 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறதா 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறதா அப்படின்னு டிசைட் பண்றது அந்த காரின் தன்மையை பொறுத்து. மாருதி 800 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகாது. ஆனா BMW போகும்ல, அது மாருதி 800 BMW முடிவு பண்றது எதுங்க? கரணநாதன். கரணநாதனை பொறுத்துதான் உங்கள் வாழ்க்கை எவ்வளவு செழுமையாக இருக்க வேண்டும். கரணநாதன் ஒருவேளை அவரே யோகியா வருவார் சாமி. இப்ப கரணநாதனே யோகி ஆயிட்டான்னு வச்சுங்களா. இப்ப வந்து நீங்க பரிகம் நாம யோகம், யோகாதிபதி நட்சத்திரமே உத்திரட்டாதி, சகுனி கரணம், சனி பாதிக்கப்படவே இல்லை. யோகியும் சனி, கரணநாதனும் சனி. சனி உங்களை வாழ்வாங்கு வாழ வைப்பார், அதுல மாற்றமே கிடையாது. 7.5 சனியா வந்தானே 8.5 சனி, 10.5 சனி, ஓடின சனி, ஒளிஞ்ச சனி, எல்லா சனியும் அவரே. அவர் தான் உங்களை யோகியும் அவரே, கரணநாதனும் அவரே. சனி திசை நடந்துகிட்டு இருக்கும், ஆள் ஓஹோன்னு சம்பாரிச்சுட்டு இருப்பார். ஜாதகத்தை பார்த்து என்னங்க சனி திசை நடக்குது, சனி கடகராசிக்கு இப்ப 8ல இருக்கிறாரு, அஷ்டம சனியா இருக்குது, இப்ப எப்படி உங்களுக்கு இவ்வளவு நல்லது நடக்குது அப்படின்னா அங்கே சனி யோகாதிபதியாக இருந்திருப்பார், சனி கரணநாதனாக இருந்திருப்பார், சனி பாதிக்கப்பட்டிருக்க மாட்டார். இது ரெண்டும் ஒரே கிரகமாக இருப்பது மிக சிறப்பு. ஒருவேளை சனி 7ல இருப்பார், நம்ம என்ன சொல்லுவோம், 7ல இருந்தா திருமணம் தாமதம் அப்படிமா. பையனுக்கு 21 வயசுல கல்யாணம் நடந்திருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனி கரணநாதனாக இருந்திருப்பார், சனி யோகியாக இருந்திருப்பார். யோகி கரணனாக இருந்தா சீக்கிரமா செஞ்சு கொடுப்பாங்க. இவங்க பாதிக்கப்பட்டால் தான் பிரச்சனையை தவிர யோகாதிபதியாக கரணநாதனாக வந்து விட்டால் வாழ்க்கை சிறப்பு. இதை வந்து நான் எப்படி சாமி தெரிஞ்சுக்கிறது, எனக்கு வந்து ரொம்ப சிரமமா இருக்குமே, இதெல்லாம் நான் எடுத்து எப்படி தேடுறது அப்படின்னா, தேடுறதுக்கு தான் நாங்க இருக்கிறோம். ஜாதகத்துல கரணம் என்னன்னு போட்டிருப்பாங்க, கீழே யோகாதிபதி மேலேயே போட்டிருப்பாங்க, அதுக்கு யோகி நட்சத்திரம் போட்டிருப்பாங்க, யோகாதிபதி இன்னைக்கெல்லாம் எல்லா சிஸ்டத்துலயும் எல்லாருமே இன்னைக்கு வந்து நம்ம திதியோக கரணத்தை தூக்கிட்டு வந்ததுல இருந்து எல்லா சாப்ட்வேர்லயுமே இந்த யோகி கரணம் இன்னைக்கு குறிப்பிடப்படுகிறது. எல்லா ஜோடருமே யோகி கரணத்தை பற்றி பேசுகிறார்கள். இதை வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம், ரொம்ப பழங்காலத்து மெத்தட். இன்னைக்கு வந்து எல்லா ஜோட சாப்ட்வேர்லயும் நான் அதை வந்து பாக்குறேன். திதியும் கூட சேர்த்துறாங்க சாமி, திதியும் பாத்துக்கிறாங்க. திதியும் பாத்துக்கிறாங்க. ஜாதகத்தில் திதி போடாமல் ஒரு ஜோதிடர் ஜாதகத்தை எழுதியிருக்க மாட்டார், நாமயோகம் போடாமல் எழுதியிருக்க மாட்டார், கரணம் போடாமல் எழுதியிருக்க மாட்டாங்க. என்ன தெரியுமா போட்டிருப்பாங்க, சகு கர அப்படின்னு போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு புரியும், எங்களுக்கு புரிய லாங்குவேஜ் ஒன்று இருக்குல்ல, அந்த லாங்குவேஜ் எழுதியிருப்பாங்க. விரு நாமயோகம் விருன்னு போட்டிருப்பாங்க, அது விருத்தி நம்ம புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். நீங்க வந்து பரிகம் அப்படின்னா பரி அப்படின்னு போட்டிருப்பாங்க, பரிகம்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் எழுதுற மாதிரி இது. ஸோ நாமயோகம் கரணம் போடாமல் ஒரு ஜாதகம் எழுதப்படவே இல்லை இது வரைக்கும். உலகத்துல எந்த ஜோதிடரும் அப்படி ஒரு ஜாதகத்தை எழுதவே முடியாது.
ஃபர்ஸ்ட் பேஜ்ல எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். தெரிஞ்சுக்கிட்டா உங்க வாழ்க்கையை வந்து நீங்க மாத்திக்கலாம். நிச்சயமா சாமி. இப்ப இந்த சகுனி காரணத்துக்காரங்க வாழ்க்கையில வெற்றி பெறணும். நீங்க சொன்ன மாதிரி நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சாமி, நான் வெற்றி பெறணும், நான் இந்த தெய்வத்தை வணங்கணும். சாமி, சகுனி காரணத்திற்கு உண்டான கோவில் வந்து திருநள்ளாறு. திருநள்ளாறு சனீஸ்வர பகவான். காக்கை தான் இவங்களுடைய பறவை. காக்கைக்கு உணவளிக்கும் போது மிகப்பெரிய மாற்றம் வந்தே தீரும். சகுனி காரணத்துக்காரங்க இவங்க சாப்பாடு வச்சு காக்கா எடுக்குது. 100க்கு 95% பேர் காக்கைக்கு சாப்பாடு வைக்க மாட்டாங்க. அதெல்லாம் மற்ற நபர்கள் தான் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. சகுனி காரணத்துக்காரங்க 100க்கு 95% பேர் காக்கைக்கு உணவளிக்க மாட்டார்கள். சனிக்கிழமை விரதம் பிடிக்க மாட்டார்கள். திருநள்ளாறு போயிருக்க மாட்டார்கள். அவ்வளவு சீக்கிரம் தலைவர் உள்ள விட மாட்டார். இது 95%க்கு சொல்றேன். 5% மீறி தப்பிச்சு என்னைக்கா ஒரு நாள் திருநள்ளாறு போயிட்டு வந்திருக்கலாம், என்னைக்கா ஒரு நாளைக்கு காக்காய்க்கு சாப்பாடு வச்சிருக்கலாம். யாராவது 1% பேர் இதை ரெகுலராக செய்யலாம். அவ்வளவுதானே தவிர மீதி அசுப கரணங்கள் அவ்வளவு சாதாரணமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு விடவே விடாது. 3 மாசத்துக்கு ஒரு முறை ஹாஸ்பிட்டல்ல போய் படுப்பாங்க சாமி சகுனிகர்னா. 3 மாசத்துக்கு 6 மாசத்துக்கு ஒரு முறை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டே இருப்பாங்க. மருத்துவ செலவு ஆகிட்டே இருக்கும், போலீஸ் ஸ்டேஷன் செலவு ஆகிட்டே இருக்கும், கோர்ட்டு செலவு ஆகிட்டே இருக்கும். விரைய செலவு, சம்பாதிக்கிறது எல்லாமே வீண் விரயம் 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 விரயம்னு விரயமே தான். சனி பகவான் 110% தொடப்பார். 110 தொடச்சிருவார். ஏப்பா சுத்தமா தொடச்சிருக்கேன், ஏப்பா நல்லா பாத்துக்கல, நாளைக்கு ராமசாமி விட்டு போச்சு, குப்புசாமி விட்டு போச்சு, 3ஆவது வீட்டுக்கார விட்டு போச்சுன்னு சொல்லக்கூடாது. எல்லாம் வண்டியிலாப்பா, அதான் பாத்துக்க, அண்ணன் கரெக்டா தொடச்சிருக்கேன், 110% தொடச்சிட்டேன்ல, இனிமேல் தொடக்கிறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லை. சாமி 99% தொடக்கிறது வேற, 100க்கு 100 நாளே நம்ம மைனஸ், இன்னும் 20% சேர்த்து தொடச்சிட்டு போயிடுவார் சனி பகவான். அதனாலதான் இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் தினசரி காக்கைக்கு உணவு வைக்க வேண்டும். தினசரி காக்கை வந்து சாப்பிடுதோ சாப்பிடலையோ உணவு வச்சுக்கிட்டே இருங்க. ஒரு நாள் மனம் இறங்கி வந்து சாப்பிடும். அது சாப்பிட்ற அன்னைக்கு உங்க கர்மா தீரும். தீரும் பொழுது உங்கள் வாழ்க்கை மாறும். அதே போல சனீஸ்வர பகவான் போயிட்டு வாங்க. போயிட்டு அங்க திருநள்ளாறுல குளிக்கும் முறை ஏற்கனவே நம்ம வீடியோல போட்டிருக்கோம். இருந்தாலும் நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். நேரா போறீங்க, முதல்ல போய் வாய்ப்பு இருந்தா அந்த குளத்துல குளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா மட்டும் செய்யுங்க. நேரா போறீங்க, நலன் தீர்த்தத்துல போய் குளிக்கிறீங்க. நலன் பெருமாளுக்கு போய் அங்கேயே நலன் பெருமாள் இருப்பார். கீழே வந்து நலன் பெருமாள் எங்க இருக்கிறார் ஐயா அப்படின்னு கமெண்டே பண்ணக்கூடாது. ஏன்னா கோயில் வாசல்லே நலன் பெருமாள் இருக்கார். அந்த நலன் பெருமாள்கிட்ட போய் 17 தீபம் நல்லெண்ணெயில போடுறீங்க. நலன் பெருமாளை 17 முறை வலம் வர்றீங்க, திரும்ப வர்றீங்க, தலைக்கு நல்லெண்ணெய் வைக்கிறீங்க. போய் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை கழட்டி அங்க போட்டீங்கன்னா நீங்க ஒரு 10 தலைமுறை கர்மாவை சேர்த்து இழுத்துட்டு வந்துருவீங்க. இதை கேட்கணும்னே மனசு துடிச்சு. ஏன்னா நிறைய பேர் அங்க புலம்புறது ட்ரெஸ்ஸை கழட்டிங்க போட்டு போயிடுறாங்க, ட்ரெஸ்ஸை கழட்டிங்க போட்டு போயிடுறாங்க. திருநள்ளாறு போய் ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு வந்த அத்தனை பேரும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சிக்கலை சந்தித்தே தீர்வார்கள். அதுல மாற்றமே கிடையாது. அது ஒண்ணு அழுகு துணி போடுற இடமெல்லாம் கிடையாது. தர்பாரண்யேஸ்வரர் உள்ள சுவாமி பேரு, வேற எங்கேயுமே சுவாமிக்கு தர்பாரண்யேஸ்வரன் பேர் கிடையாது. அப்படியே வர்றேன், நேரா போய் எண்ணெய் வச்சுக்கிறீங்க, குளிச்சிடுறீங்க, ரூமுக்கு வர்றீங்க, ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. ட்ரெஸ்ஸை விட்டுட்டுலாம் வரணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. கர்மாவை தான் சாமி விட்டுட்டு வரணும், ட்ரெஸ் எல்லாம் விட்டுட்டு வரக்கூடாது. ட்ரெஸ்ஸை மட்டுமே விட்டுட்டு வந்தா வாழ்க்கை டெவலப் ஆயிருன்னா திருநள்ளாறு போய் ட்ரெஸ்ஸை விட்டுட்டு வந்து எத்தனை பேர் வாழ்க்கை டெவலப் ஆயிட்டீங்க? நேரா ரூமுக்கு வர்றீங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்றீங்க, நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிறீங்க, நேரா உள்ள போறீங்க. நேரடியாக யாரை பார்க்கணும்? தர்பாரண்யேஸ்வரரை பார்க்கணும். அவர் மேலதான் சனியோடைய ஆற்றல் விழுகிறது. உள்ளே இரட்டை பிள்ளையார் இருக்கிறார், இரட்டை பிள்ளையாரை வணங்க வேண்டும். தர்பாரண்யேஸ்வரர், தர்பார் அப்படின்னா நீதிமன்றம், அதுல உங்களுக்கு நீதி வழங்கக்கூடிய ஈஸ்வரன் உள்ளே இருக்கிறார். அதுதான் விஷயம். நீங்க வந்து ஒரு நீதிமன்றத்துல நிக்கிறீங்க, உங்களுக்கு நீதி வழங்கக்கூடிய நீதிமான், தர்ம தேவதை, கர்ம காரகன் சனி பகவான் அங்கே சிவபெருமான் மேலதான் விழுகிறார். சிவபெருமானைத்தான் வணங்க வேண்டும். வணங்கிட்டு அம்பாளை வணங்கிட்டு அப்படியே வெளில வந்தீங்கன்னா இரட்டை பிள்ளையார் அங்கே அவங்கள கும்பிட்டு வெளியில வரும் பொழுது நீங்க போய் சனி பகவான்கிட்ட வணங்க வைங்க. அங்க போய் இந்த எல்லை எரிக்காதீங்க தயவு செஞ்சு. இந்த நவதானியங்களை எரிக்கும் பழக்கம் தமிழ்நாட்டுல கிடையவே கிடையாது. இதை எங்க கொண்டு வந்து யார் சேர்த்தி விட்டீங்கன்னே தெரியல. ஆனா அது பாட்டுக்கு சேர்ந்துக்கிட்டு அது ஒரு பக்கம் எரிஞ்சிட்டு கிடக்குது. எல் தீபம் போடுறேன், எல்லை எரிக்கிறேன் அப்படிங்கிற விஷயம். நல்லெண்ணெயில் தீபம் போடுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. அவருக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு தலைவரை போயிட்டு வர்றேன் அப்படின்ட்டு வந்துருங்க. எல்லை தானம் கொடுக்கலாம் சாமி. நீங்க சொல்ற மாதிரி எல்லை எரிக்கிறது அப்படின்ற எல்லை தானம் கொடுக்கலாம் சாமி. எள்ளுருண்டை வாங்கி 108 எள்ளுருண்டை வாங்கி தானமா கொடுங்க சாமி. நீங்க வந்து எல்லை தானமா கொடுங்க, நல்லெண்ணெய் வாங்கி தானமா கொடுங்க, எள்ளுருண்டை தானமாக கொடுங்கள், எல் சாதம் செய்து தானமாக கொடுங்கள். எல்லை எரிச்சாத்தான் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நல்லது செய்வார்னு உங்களுக்கு யாரு உங்களுக்கு புரிய வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. நவதானியங்களை எங்கு எரித்தாலும் நவகிரகங்கள் உங்களை பழிவாங்கும். நீங்க தானியங்களை எரிக்கும் பழக்கம் நம்ம கிட்ட கிடையவே கிடையாது. அதுவும் கோவில் எரிக்கும் பழக்கம் கிடையாது. யாகத்திற்கு பயன்படுத்துவது என்பது வேறு. நீங்க போய் சுவாமி முன்னாடி போய் நான் அந்த கருப்பு துணியில எல்லை கட்டி எரிக்கிறேன்
அப்படிங்கிறது வேறு. அது இப்போ சமீப காலமாகத்தான் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். தயவு செய்து அதை விட்டுவிடுங்கள். ரெண்டாவது, நீங்க போய் சிவபெருமான்கிட்ட நின்ன உடனேயே அவரே உங்களை ஸ்கேன் பண்ணிடுவார். உங்களுக்கு என்ன பிரச்சனை, அதை என்ன சரி பண்ணணும். நீங்க போய் அவர்கிட்ட நீங்க போய் ஒரு லிமிட்டுக்கு மேல அவரை போய் கேட்டு குழப்பி விட்டு வந்துடாதீங்க. நீங்க போய் அது வேணும் இது வேணும் எதுவும் கேட்காதீங்க. உங்க வாழ்க்கை வளமாக மாறணும், அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு மட்டும் அவர்கிட்ட வேண்டிட்டு வாங்க. அங்க போய், ஐயா நான் தான், நீங்க தான் என்னை தேடிட்டு இருந்தீங்க, நான் தான் ரிஷவானந்தன், நான் தான் திருப்பூர்ல இருந்து இங்க வந்திருக்கிறேன், சனீஸ்வர பவனே பாப்பாரு, உன்னை நீ என் லிஸ்ட்லயே இல்லையாப்பா அப்படின்னு. இல்லைங்க, என்னை தான் ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தீங்க, இப்பதான் உள்ள வந்தேன்னு நம்ம போய் தேவையில்லாமல் போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது. தர்பாரண்யேஸ்வரை நேருக்கு நேராக வணங்கக்கூடாது. எப்படி சனீஸ்வர பகவானை நேருக்கு நேராக வணங்கக்கூடாதோ அதே போல திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரரை நேருக்கு நேராக வணங்கக்கூடாது. சைட்ல நின்று தான் வணங்கணும். மண்டியிட்டு வணங்குவது மிக மிக சிறப்பு. போகும் பொழுது 11 ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு போயே தீரணும். கொண்டு போய் ஆரஞ்சு பழத்தை கொண்டு போய் அங்க இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்ட்ட கொடுக்குறீங்க. அவங்க வாங்கிட்டு சுவாமி கிட்ட வச்சுட்டு எத்தனை திருப்பி கொடுக்கிறார்களோ அத்தனை மாதத்தில் நீங்கள் ரெடி ஆவீர்கள். 11 கொடுத்தீங்க, 11 திருப்பி கொடுத்துட்டாங்கன்னா 11 மாசம் 11 திருப்பி கொடுத்துட்டாங்கன்னா எப்ப ரெடி ஆவீங்கன்னே தெரியாது. என்ன சாமி இப்படி ஒரு ட்விஸ்ட் வைக்கிறீங்க? 100% பல பேத்துக்கு 11 திருப்பி கொடுத்துருக்காங்க. அது இறைவனா பார்த்து சரி ஓகே போயிட்டு லெட்டர் போறேன்னு அனுப்பிச்சிருவார். 11க்கு கீழே 10 திருப்பி கொடுக்குறாங்க, 8 கொடுக்குறாங்க, 10 கொடுக்குறாங்கன்னா மாதம் கொடுத்தது அப்படியே திரும்பி வந்துருச்சுன்னா உங்கள் கோரிக்கை அங்கே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படின்னு அர்த்தம். அவங்களுக்கு இன்ட்யூஷன் வருமோ உள்ள இருக்கப்போ எதை கொண்டு போய் வெளியில கொடுக்கணும்னு அப்ப அவங்களுக்கு தோணும். அப்படியே கொண்டு வந்து 11 கொடுத்துருவாங்க சாமி. இப்ப நம்ம உட்காந்து சொல்ல சாமி ஒரு 2 இடத்துக்கு கொடுங்க அப்படின்னா அதெல்லாம் அப்படி நம்ம சொல்லக்கூடாது. நான் தான் சொல்லிட்டேன்ல, 11 கொண்டு வந்துட்டார், 2 ஐயோ தலையில கட்டிடுவான். அதெல்லாம் என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிக்கணும். நம்மளும் கேட்க கூடாது. ஒருவேளை ஒரு சில கோயில்கள்ல 11 வாங்கி வச்சுட்டு வேற பழத்தை எடுத்து கொண்டு பிரசாதம் கொடுத்து போயிட்டு வாங்கன்றுவாங்க. உடனடியாக உங்கள் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதான் விஷயமே. அப்போ இறைவன் நம்ம வருவதற்காக காத்திருந்தானா, இல்லை இறைவன் ஏண்டா வந்தன்னு வெறுப்பில் நம்மை வெளியே அனுப்புகிறானா, அதுதான் அங்கே விஷயம். சகுனி கரணத்துக்காரர்கள் தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு தர்பாரண்யேஸ்வரர் ஒரு அருமருந்து. அதாவது என்னடா சாமி ஒரு நெகட்டிவா சொல்லியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை விட்டுட்டு அதை பாசிட்டிவா மாத்துறதுக்கு வழி சொல்லியிருக்கேன். அதை கடைபிடியுங்கள், வாழ்க்கை வெற்றி பெறும். நன்றி சாமி. நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி. சுகமே சொல்க. சுகமே சொல்க சாமி.